ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் சென்று வீடியோ போடுறேன். இன்றைக்கி மீன் பிடிக்கிறதுக்கு கிளம்புறோம். அதனால் வண்டியில் எல்லா ஜாமான் எடுத்து வச்சுட்டு மீன் பிடிக்கிற சாமான்லாம், தூண்டியல், அந்த இது முள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. மீன் பாக்ஸு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கிளம்புவோம். வாங்க, இங்கேருந்து ஒரு கரெக்டாக 1.5 மணி நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணணும். அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போனால் தான் அங்கே கடற்கரை ஒன்று இருக்குது. இங்கே பக்கத்துலேயே ஒரு கடல் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் அங்கே லாஸ்ட்டில் போகிறது தான் மீன் இருக்கும். காரில் போயிட்டுருக்கோம். என்னோடய அர்பாப்பு தான் வண்டியை ஓட்டுறாப்புல. அதனால் அப்படியே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் இது தான் ஃபுல்லாக இருக்கும். அப்படியே வண்டி லாரி ஏன்னா இந்த சவுதி பார்டரா எல்லாம் அந்த இது பார்டரை தண்டுறதுக்காக வண்டியெல்லாம் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கு. அங்கே ரெஸ்ட்டு டைம் இருந்து அந்த இடத்துக்கிட்ட வண்டி நிப்பாட்டுவாங்க. ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக கடல் தான். உங்களுக்கு ஃபுல்லாக கடலாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக வந்தாச்சு நாங்கள் கிட்ட. சரி, அப்படியே போட்டு எடுத்துக்கிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் அர்பாவோட ஃப்ரெண்டு இந்த போட்டில் தான் போகிறோம். சின்ன போட்டு. இதுக்கு அவனு லைசன்ஸ் இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் உள்ள ஆள் தான் போகணும். என்னோட லோடு கிடையாது. போலீஸ் இடையில அங்கே செக்கிங் வரும். என்ன ஐஸ் கட்டி வாங்கிறதுக்காக இங்கே நிப்பாட்டியிருக்கோம். ஐஸ் கட்டி வேணும்ண்டு. அதனால் ஃபுல்லாக வண்டியில் ஏறி கிளம்புவோம். இதான் ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு டிரைவிங்கு. அப்படியே கடற்கரைக்கிட்ட போய் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு போட்டை இறக்குங்க. அப்படியே நம்ம அர்பாப்போட ஃப்ரெண்டு தான் இழுத்துக்கிட்டு போகிறாப்புல வண்டியை. சரி, நம்ம வண்டியில் போட்டில் உட்காந்துக்கிட்டு வண்டியில் போயிட்டுருக்கோம். இன்னும் கடலுக்கு போல் வண்டி இழுத்துட்டு போயிட்டுருக்கு. அது அரபா பசங்கள்லாம் எல்லாம் வந்திருக்காங்க. சரி, அப்படியே கடல்கிட்ட. ஆனால் இங்கே சரியான உப்பு காற்று தான் அட்டிக்க முடியாது. ஃபுல்லாக தண்ணியும் நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படியே பாருங்கள், வண்டியை போட்டில் இறக்கியாச்சு. அப்படியே கீழே இறக்கி அரபா பசங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. கிளம்புறோம் மீன் பிடிக்கிறதுக்கு. கரெக்டாக மணி 3 மணி. நாங்கள் போட்டுக்கு போகும்போது இன்றைக்கி சரியான காற்று, செம்ம காற்று. அதனால் போட்டு செம்ம குழுன்னு குலுக்கி எடுத்துருச்சு. இந்தமாரி காற்று இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த அலை லைட்டாக தான் இருக்கும். போட்டு நல்லா போகும். 120 ஸ்பீடு போட்டு நல்லா போயிட்டுருக்கு. செம்ம ஸ்பீடு. பின்னாடி உட்காந்து தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அப்படியே வண்டி குதிக்குது அந்த காற்றுல, அந்த அலையில். மெதுவாக போனோன்னா பயங்கரமாக ஆடணும்னு சொல்லிட்டு ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். அந்த மீன் பிடிக்கிறதுலாம் எடுக்க முடியல. இருந்தாலும் அப்படியே உட்காந்து இருந்துச்சு. ஏன்டா கேமரா எடுத்துக்கிட்டு நம்ம மொபைலில் எடுக்கிறோம். அது நம்ம அரபா பசங்க திண்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வராங்க எல்லாம். அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம், கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டருக்கு உள்ளே போனோம். 30 கிலோமீட்டருக்கு மீன் இப்போனா பெரிய மீன், கொஞ்சம் சின்ன சின்ன மீன்லாம் அமுட்டுச்சு. போனதுக்கு செலவு பண்ணி போனதுக்கு கொஞ்சம் கிடச்சிச்சு. ஒரு பொட்டி ஃபுல்லாக கிடச்சிச்சு. அப்படியே பிடிச்சிட்டு மணி ஒரு 7-8:30 மணிக்கு தான் கடலை விட்டு வெளியே ஆகணும். ஃபுல்லாக ஒரு இடத்துலையா போட்டு அந்த ஒரு மீட்ரு மாரி இருக்குது. இங்கே மீன் இருக்கும், அங்கே மீன் இருக்காதுண்டு. அப்படியே முடிச்சுட்டு நைட்டு 9 மணி ஆகிடுச்சு. மீனெல்லாம் உள்ள பாக்ஸில் போட்டுட்டு 2 பாக்ஸில் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மீனை காட்ட முடியல. காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன்.